இப்போ நீங்கள் ஹலோ, எங்கே பார்க்குறீங்கன்னா நம்ம இப்போ எங்கே பார்மல் இருக்குன்னு பார்க் கேட்டிங்கன்னா நார்மல் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இங்கே தான் இருக்கக்கூடிய பார்த்துட்டு இருக்கீங்க. இது செகண்ட் பார்க். ஒரு பீச் பக்கத்தில் இருக்கும். இந்த பீச் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம். பாருங்கள், இப்போ அந்த பீச் வழியாக தான் நம்ம வந்து கோர்னிச் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து மெயின் ஈசிஆர் ரோடு சொல்லுவாங்களே, அது இங்கே உள்ள ஈசிஆர் ரோடு. இதுதான் அண்டர் பாஸ். இது வழியாக தான் நம்ம பாஸ் ஆகி போகிறோம். முன்னாடி இருந்தது பார்மல் பார்க். அந்த பார்க்கோட பேர் பார்மல் பார்க். இங்கே பாருங்கள், நீங்கள் எப்போ உள்ளே என்ட்ராகிறீங்களோ அப்போ உங்களுக்கு கலர் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துக்கு வரையில். அந்த மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க அண்டர் பாஸில். பக்கத்தில் பார்த்திங்கன்னா சீ செல்ஸு, இந்த மாதிரி கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றி தான் நிறையா இருக்கும். நல்லா பாருங்கள், நிறையா பேர் போகிறாங்க பார்த்தீங்களா, கலர் மாறிக்கிட்டே இருக்குல்ல உங்களுக்கு. பாருங்கள், நல்லாயிருக்கும். எவ்வளோ கேப் இருக்கும் பாருங்கள் அண்டர் பாஸ்லாம். நீங்கள் உள்ள காரே ஓட்டிகிட்டு போகலாம். அந்தளவுக்கு அழகான இடமா இருக்குது. எவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துல கேமரா செட் வச்சுருக்காங்க. நம்ம எந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் இம்மிடியேட்டாக வந்து ஆக்ஷன்ஸ் இருக்கும் உங்கள் மேலே. சீசன்லாம் பார்க்குறீங்களா, நத்தை, சிப்பி எல்லாம் இருக்குது பாருங்கள். எனக்கு நம்ம வந்து ட்ரைபாஸை விட்டு வெளியில் மேலே ஏறுறோம். நம்ம முன்னாடி 4 வடக்கு உள்ள பசங்க நிறையா போய்கிட்டு கிடக்காங்க. மேலே ஏறுறோமா. இதான் அங்கே கோர்னிச் பீச்சோட வியூ. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ரோடோட என்னென்ன பில்டிங்லாம் இருக்குன்னு பார்க்குறாங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய டாலஸ்ட்டு பில்டிங்கெல்லாம் பாருங்கள். இன்றைக்கி மேகம் பாருங்கள், அவ்வளோ அழகாக நேச்சராக இருக்குது. இது டைம் வந்து 6 o'clock. அங்கே யூஏயில் 6 o'clock டயத்தில் நீங்கள் பார்க்குறீங்க மேகத்தோட இதெல்லாம். எவ்வளோ நேச்சராக நல்லா இருக்குல்ல, வெளிச்சமாக இருக்குல்ல பார்க்க. பாருங்கள், அது டியூன் டவர் போல் இங்கே வந்து இருக்குது ஒரு டியூன் டவர். இப்போ தான் நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம். இதான் சின்ன இது. ஆக்சுவலாக என்னாச்சு கேட்டிங்கன்னா, இதே வந்து ஒரு இஸ்லாண்ட் நேஷன் தான். இந்த ஒரு தீவு கூட்டத்தில் ஒரு 4 ஏரியா நல்ல ஏரியாவை வந்து ஒரு பெரிய குளம். இது கடலோட கனெக்ஷன் இருக்குது. ஆனால் வந்து பெரிய குளம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப கிடையாது, ஒரு 10 feet இருக்கும். உள்ள செக்யூரிட்டி இருக்கும். மீன் எதுவுமே இருக்காது. உள்ள சின்ன எம்டி வாட்டராக இருக்குது. அதாவது போட்டிங் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போட்டிங் பண்ண இப்போ இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வந்து நான் டெய்லியும் படகு போவோம், படகு பக்கம் அங்கே காட்டுறேன். அதுக்கு எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா, மரியா கால்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கோம். அப்போவே கேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தனி கோபுரம். அந்த கோபுரம் பக்கத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து போட்டிங்க்கான என்ட்ரன்ஸ் ஃபீ கொடுத்து நீங்கள் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணி வரணும். இந்த பார்க்குறீங்க தனியாக ஒரு கட்டடம் இருக்குது. அதான் மரினாக்கா, அதான் வந்து அபுதாபி கேட். மெரினா வந்து மெரினாக்கான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. எவ்வளோ பெரிய இடம் இருக்குது பாருங்கள். காலையில் எல்லாமே இந்த கோர்னிச் பீச் இந்த இடத்துல தான் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஈசிஆரில் பண்ணுறது போல் சொல்லுவீங்களா, அதே போல் இங்கே சூப்பராக இருக்கும், நேச்சராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே. அதிகமாக பிலிப்பைன் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. முன்னாடி கேரளாக்காரங்க நிறையா இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க நிறைய பேர் எல்லாம் காத்தோட்டமாக இங்கே பாருங்கள், பிலிப்பைன்ஸ் நிறையா இருக்காங்க. இதான் ஹைட்டாக இருக்குது. போனீங்கன்னா நீங்கள் இங்கே தான் பார்க்க முடியும். சல்மான் ஹார்பர்னு சொல்லிட்டு ஒரு ஹார்பர் இருக்குது. ஹார்பரில் எதுவும் தெரியும், மெதுவாக நடந்து போகலாமா. இது வந்து ஒரு 2 kilometers இருக்குங்க. அந்த வாக்குவையில் நீங்கள் மெதுவாக நடந்து போனீங்கன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு வியூ வச்சுருப்பாங்க. வியூ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது நம்ம ஊர் போலலாம் கிடையாது, நம்ம ஊர் போலெல்லாம் கிடையாது. நல்லா இருக்கும். சன் செட் ஆக போகுது. உங்களுக்கு 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சுல. வாங்க நீங்கள் சன் செட்டை பார்த்துட்டு தான் நம்ம வந்து வீட்டுக்கு இங்கேருந்து கிளம்பி போவோம். பார்க்கலாம். எல்லாமே இந்த வியூக்காக தான் வராங்க. பார்க் முதற்கொண்டு இருக்கும். ஆளை ரொம்ப கிடையாது. ஆனால் ஒரு பறவை கூட இந்த இடத்துல காணுங்க. ஆனால் மற்ற இடங்களில் எங்கெல்லாம் செடி கொடி இருக்கும், பார்க்கெல்லாம் தனியாக நடந்து போகுது பறவைகள். சின்ன பிடிக்கலாம், எந்த பறவை எந்திரிக்காது. கடலை அப்படியே சுற்றி வளைச்சி இது வந்து போட்டிங் போல் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த போட்டிங் காணும் அன்றைக்கி கப்பல் வந்தால் உங்களுக்கு காட்டுறேன். இதான் இங்கே உள்ள மெயினாக பேச்சு. சன்செட்டை பாருங்கள், சன்செட் எல்லாமே சன்செட் பார்க்க வந்து 6 மணி. ஆனால் 6 மணி வந்து நம்மளுக்கு 4 மணி போல் தெரியும். மேகம் பாருங்கள் ஒரு அழகாக நீட்டாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வியூ தான் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி வியூஸ்லாம் நம்மளுக்கு வந்து எங்கள் கன்னியாகுமரி போய் பார்ப்போம். இதே மாதிரி வியூ பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி வியூஸ்லாம் பிரமாண்டமாக தான் இருக்கேன். என்னமோங்க, எனக்கு வெளியில் உள்ள நாளில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய இடங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் எதுவுமே பார்க்கல.
கடலை பார்க்குறீங்களா? பாருங்கள். லாஸ்ட்டில் பாருங்கள், ஒரு கப்பல் போகும். மீன் பிடிக்கிறாங்க. இங்கே மீன் பிடிக்கிறாங்க. இங்கே மீன் பிடிக்கலாங்க. இங்கே ரைட்ஸ் இருக்குது. அதனால் வந்து இங்கே பிலிப்பைன்ஸ் நிறையா வந்து மீன் பிடிப்பாங்க. மீன் துண்டல் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் ஒரு மீன் செட்டிங்கான மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக சும்மா தான் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஈச்ச மரம், பேரிச்சம்பழம் மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய இது பூக்கள் பூத்து நிறைய கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். நம்ம மெதுவாக நடந்து போய்கிட்டே இருக்கோம். 2 கிலோமீட்டர்ஸ் சொன்னால நான் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். சன்செட்டை பார்த்துக்கிட்டே வரேன். எது மரியாக்கல் நோக்கி நான் வந்துக்கிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், கட்டணங்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. எல்லாம் வானூர்ந்த கட்டணம் தான். எல்லாமே மால் போல் தான் இங்கே இருக்கும். எதுவுமே இல்லை. கீழே போல் மாலாக இருக்கும், மேலே போல் அடுக்குமாடி குடியிருப்பாக இருக்கும். சன் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது. ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் அழகாக இருக்கும் பாருங்கள். பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்கள். கார் போகிற வேகம் பாருங்கள். ஈச்ச மரத்தில் தொங்குது பார்த்தீங்களா? சன் செட் ஆக போகுது பாருங்கள். சன் செட் ஆக போகுது பாருங்கள். நல்லா ரவுண்டு ஷேப்பில் தெரியுதா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் வால் அடிக்குது, அப்படி இருக்குது. கொஞ்சம் குளிர் காற்று அடிக்குது. இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு ஸ்ட்ரீமர் போய்கிட்டு இருக்கு பாருங்கள், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. உங்களுக்கு அந்த மரியா கால் போனீங்கன்னா இருக்குல்ல, அந்த மரியா கால் அங்கே போனீங்கன்னா தான் நீங்கள் வந்து சீட் வாங்க முடியும். அங்கேருந்து நீங்கள் போட்டிங் போகலாம். அந்த லேண்ட்றது இந்த லேந்து அது எவ்வளோன்னு தெரியல. இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். 1 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். லெஃப்ட்டில் பார்க்குறீங்களா? அது அவ்வளோ சேம்பர். பாருங்கள், சன் எப்படி சன் மறையுது. பக்கத்தில் ஒரு கப்பல் இருக்கா. சன் செட் ஆகிடுச்சு. 7 o'clock இங்கே செட் ஆகுது. நம்ம டயத்துக்கு நம்மளுக்கு வந்து 8:18 இங்கே வந்து 7 o'clock. இப்போ தான் டைம் வந்து செட் ஆகுது பாருங்கள். செட் ஆகிடுச்சு பாருங்கள். கரெக்டாக அந்த சன் செட் ஆகிற இடத்துல ஒரு போட் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு ஃபோர்ட், எப்போயுமே மல்டிபிள் ஃபோர்ட் இருக்கும். ஆனால் இப்போ வந்து 4 சைடு இல்லாமல் இருக்குது. ஒரே ஒரு ஃபோர்ட் மட்டும் இங்கே பாஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. இதான் எண்டு. இந்த வியூட எண்டு. நம்ம 1 கிலோமீட்டர்ஸில் நடந்து வந்துட்டு எண்டுக்கு நடந்து வந்துட்டோம். ஓகே, சன் செட் ஆகிடுச்சு. 7 o'clock ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து கிளம்பலாம். வாங்க, நைட் வியூ எப்படி இருக்கும் பார்ப்போம். லைட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பார்ப்போம். இந்த ஓவர் ஃபீல்டிங்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்ம வியூ பார்த்துட்டு தான் போகணும்.
பாருங்கள் லைட்டு அழகாக பாருங்கள், கலர் லைட்டாக இருக்கா. இது பார்க்க நல்லா இருக்கும், நல்ல ஆர்கிடெக்ட்டுங்க. 7 மணி ஆயிடுச்சு. லைட்லாம் போட்டாங்க. எவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு பாருங்கள் லைஃபு. வண்டிகளுக்கு பஞ்சமே கிடையாது, கார்களுக்கு எல்லாமே குதிரையாக தான் இருக்கும். இது வந்து இவி சார்ஜருங்க. இவி சார்ஜர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் டைம் 5 சைக்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பைக் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த இதுதான் வந்து மினி பேட்ரி சைக்கிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. பெங்களூரில் இதே மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்னைக்கு வருதோ தெரியல. வந்ததெல்லாம் வீட்டுக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம் பேட்ரி கார். பக்கத்து இடங்களுக்கெல்லாம் ஈஸியாக போயிட்டு வரலாம். பாருங்கள், இப்போ ஒன்று இது போட்டுக்கணும் கிளம்புறது பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த பைனாக்கள் நல்லா கலர் அடிச்சு வச்சுருக்காங்க. லைட்டெல்லாம் நல்லா தெரியுது, நல்லா ஒளி வீசுது. இது பாருங்கள், போட்டு ஒன்று போகுது பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. மரியாக்கள் பாருங்கள், அதான் லைட்டு. பக்கத்தில் போய் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம டூர் வந்து பீச்சில் பண்ணுறோம். இதை பாருங்கள், என்ட்டு பூரா லைட்டு போட்டாச்சு. அந்த ட்வின் டவர்லேயே லைட்டு போட்டாச்சு. கலராக லைட் எரியுது. நீங்கள் டைரெக்ட் விசிபிளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வீடியோ பண்ணுறதுனால உங்களுக்கு விசிபிலிட்டி அவ்வளோவா இருக்காது. ஆக்சுவலாக வந்து அந்த டிப்மாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் அந்த பிலிப்பின் ஆளுங்க போகவே மாட்டாங்க. நைட்டு வரைக்கும் இங்கே தான் உட்காந்துடுறாங்க. 4 மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பாருங்கள், முகம் பூரா பார்த்தீங்கன்னா இந்த அரபு நாட்டுக்காரங்களை காட்டிலும் இவங்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகங்க. மால்ஸ்லேயும் சரி, இங்கே ஒர்க் பண்ணுற கம்பெனிகள்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் இவங்க ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் கேரளாக்காரங்க அந்த அளவில் இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் இல்லை, எந்த இதில் இல்லை. எங்கே பார்த்தாலும் இவங்க பேச தான் இருக்குது. சேல்ஸ்மேன், ரெப்மேன் எல்லா இடத்துலையும் பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது.